கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கச் செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:19 நாம் இப்படி பார்க்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் இன்னொரு புதிய மாதத்தின் முதல் நாளில் நிற்கிறோம். காலண்டரில் இது ஒரு தேதி மட்டும் அல்ல, தேவனுடைய கரங்களில் இது ஒரு புதிய வாய்ப்பு. கடந்த மாதத்தை நினைத்தால் சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு கண்ணீர், சிலருக்கு பதில் வராத ஜெபங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்று நம்மிடம் கேட்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொல்லி. தேவன் சொல்வது செய்வேன் அல்ல, செய்கிறேன் என்பதுதான் முக்கியம். நீ காணாத இடத்தில், நீ புரியாத வழியில், நீ எதிர்பாராத நேரத்தில் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் சொல்வார்கள், இதில் மாற்றம் இல்லை, இதற்கு முடிவு இல்லை என்று. ஆனால் தேவன் சொல்வார், நான் வழியில்லாத இடத்திலே உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன் என்று, வனாந்தரத்தில் நதிகளை ஓடச் செய்வேன் என்று. புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் தேவன் நம்மை நினைவூட்டுவது இதுதான். உன் கடந்த கால தோல்விகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இந்த மாதம் உன் ஜெபத்திற்கு புதிய பதில் வரலாம். உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் பிறக்கலாம். உன் சுமை தீர்ந்து புதிய சமாதானம் உண்டாகலாம். ஆனால் ஒரு விஷயம் தேவன் எதிர்பார்க்கிறார், புதிய மாதத்தில் புதிய நம்பிக்கை. இன்று நாம் சொல்லலாம், கர்த்தாவே, நான் காணவில்லை என்றாலும் நம்புகிறேன், நான் புரியவில்லை என்றாலும் நம்புகிறேன், ஒப்படைக்கிறேன் என்னை. இந்த மாதம் முழுவதும் ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்து நடக்கிறேன் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.